வணக்கம், நான் கை ஃப்ரம் யூகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிப்ரவரி வந்துடுச்சு. நான் இப்பவே என்னோட விதைகள்லாம் நான் போட துவங்க போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிப்ரவரியில குளிராதான் இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் மைனஸ்ல கூட போகலாம். ஆனா அதே சமயம் நமக்கு தேவையான கொஞ்சம் சன்லைட் வந்து இங்க எங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் ஆகஸ்ட்ல ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா நான் இப்பவே பிப்ரவரியிலேயே நான் விதைகள்லாம் பொதுவா விதைகள்ங்கிறதுல விட என்னென்ன விதைன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நாட்டு விதைகள்ல தான் இப்ப நான் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண போறேன். இப்போ நான் முக்கியமா என்னென்ன விதைனா வெண்டைக்காய், சொரக்காய், புடலங்காய், இன்னொன்னு இதுல என்னென்ன வச்சிருக்கேன்னா பாவக்காய் வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் போன வருஷம் நான் தர்பூசணி பழம் வாட்டர் மெலன் போட்டிருந்தேங்க. உண்மையாவே சக்சஸ் ஆனிச்சு. நான் அதுக்கு உண்மையா சொல்ல போகணும்னா நான் அதுக்கு சரியா கேர் பண்ணல. நான் எதிர்பார்க்கவே இல்லை வாட்டர் மெலன் வந்து யூகேல க்ரோ பண்ண முடியும்னு. நான் என்ன பண்ணேன், சும்மா போட்டுட்டு நான் கண்டுக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அதுல நிறைய காய்கள் வச்சிருந்துச்சு. காய்கள் மட்டும் இல்லாம ஒரு நல்ல நிறைய இருந்துச்சு. ஆனா எனக்கு அணில் தொல்லை தாங்க முடியல. நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் நிறைய ஈல்டு எடுத்திருப்பேன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இருந்து வாட்டர் மெலன் தான் லாஸ்ட் இயர் அப்படிதான் பண்ணேன். அந்த விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாகக்காய் விதை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில இருந்து வாங்குற அதாவது பேர்ட் ஹவுஸ், அதாவது சொரக்காய் குடுவல் சொல்லுவாங்க இல்லையா, குடுவ சைஸ்ல உள்ள ஒரு விதை வாங்கியிருக்கேன் இந்த டைம். லாஸ்ட் டைம் என்னோட விதை என்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். அதை நீங்களே பாத்துருப்பீங்க. இது வந்து அப்படியே குடுவ மாதிரி இருக்கும். இது பாவக்காவையும் நான் போட போறேன். அதே சமயத்துல நான் வந்து இப்ப நியர்லி ஒரு 2000 கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்து நான் நெருங்க போறேன். அது மாதிரி லண்டன்ல இருந்து என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வந்து வாழை மரம் வந்து ஒரு கிவ் அவேவா கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. லாஸ்ட் டைம் அதுல இருந்து வேர்ல இருந்து ஒரு சின்ன சின்ன கிழங்கு வச்சு ஒரு 5 கிழங்கு நான் வந்து ப்ரொபகேட் பண்ணேன். அதாவது திருப்பி அதுல இருந்து முளைக்க வைக்க ட்ரை பண்ணேன். நல்லாவே எனக்கு முளைச்சு வந்துச்சு. அதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை முளைக்குதுன்னு தெரியல. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா நான் யாருக்காச்சும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் நான் வந்து வாழை மரம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும்னு, நான் கிவ் அவேக்கா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் நான் இன்னொரு விதை என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா துளசி. அதே மாதிரி துளசி வந்து நிறைய வந்துச்சுன்னா பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு ஆசையில இருக்கேன். ஏன்னா இந்தியன்ஸ் எல்லாருக்குமே துளசி வந்து, அதுவும் நம்ம சவுத் இந்தியன் எப்படி வந்து அதை ஒரு ரொம்ப ப்ரிஷியஸா நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ்க்கும் நிறைய அது மேல ரொம்ப தெய்வமா கும்பிடுவாங்க. இந்த துளசி விதை பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய செடி இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து இதா ஆயிடுச்சு. இப்ப நான் உரத்துல என்ன உரம் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ரோஷோர் வாங்கியிருக்கேன். நான் பொதுவாக க்ரோஷோர் வாங்கி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நார்மல் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட், அப்புறம் கொஞ்சம் ஆர்கானிக் சாயில், ஆர்கானிக் டாப் சாயில் கூட நான் வாங்கியிருக்கேன். ஆனா இப்போ நான் சீட்லிங்காக நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் மட்டும் தான் நான் பயன்படுத்திக்க போறேன். அதுக்கு நான் க்ரோஷோர் தான் எடுத்திருக்கேன். பாப்போம் இந்த டைம் எப்படி முளைக்குதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஒன்ஸ் எல்லாம் க்ரோ பண்ண பிறகு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஹோஸ் மேன்யூர் முன்ன மாதிரியே கொஞ்சம் ஆர்கானிக்கா போகலான் இருக்கேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே ஆர்கானிக் மெத்தட்லயே நான் போகலான் இருக்கேன். பீட் கண்டெய்னா பீட் ஃப்ரீயான்னு தெரியல, பீட் மாதிரிதான் இருக்கு. அந்த பீட்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் சோர்ஸ் பீட் மாதிரிதான் இருக்கு. ஆமா, பொதுவா பீட் ஃப்ரீ வாங்குறது தான் நல்லது. அதான் நம்ம இயற்கைக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து காம்போஸ்ட் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிடுறேன். என்ன இங்க ஒரு பெரிய இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, இந்த விதையெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நான் வந்து இப்ப இன்டோர்ல வைக்கணும். அதுதான் இப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு இன்டோர்ல அந்த அளவுக்கு பெருசா எனக்கு இடம் கிடையாது. அவுட்டோர்லனா கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஆனா அவுட்டோர்ல இப்ப வைக்க முடியாத நிலைமையில இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் நான் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். நார்மலா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பேஸ்டு ஃபெட், அதாவது ஆர்கானிக் பேஸ்டு காம்போஸ்ட் நிறைய இங்க கிடைக்கும். ஆனா நான் ஒரு ஆன்லைன்ல ஒரு பர்மனண்டா வாங்குவேன். இப்ப அவங்க கிட்ட எந்தவித ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே சமயம் நம்ம ஆர்கானிக்காக தான் போகணும்னு அவசியம் இல்லை தானே. ஜஸ்ட் மல்டிபர்பஸ் காம்போஸ்டே போதும். உங்களுக்கு காம்போஸ்ட பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என்னோட சேனல்ல போய் நீங்க மறக்காம செக் பண்ணுங்க.
நான் ஏற்கனவே காம்போஸ்ட் எப்படி நான் காம்போஸ்ட் வாங்க போனது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப ரீசெண்டா நான் ஹோம் பேஸ்ல போய் காம்போஸ்ட் அண்ட் சீட்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் மறக்காம பாருங்க. இப்போ பிப்ரவரி அண்ட் பிப்ரவரியில பார்த்தா இன்னொரு ஒரு விதை முக்கியமா போட வேண்டிய விதை மிளகா விதை, அப்புறம் கத்திரிக்காய் விதை. அதாவது கத்திரிக்காவும் மிளகாவும் நம்ம க்ரோ பண்ணணும்னு நினைச்சா இப்பவே நம்ம போட்டுடணும். அப்பதான் அது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகாலாம் ரொம்ப ஸ்லோவா க்ரோ ஆகும். எவ்வளவு ஹீட் கொடுத்தாலும் ரொம்பவே ஸ்லோவா க்ரோ ஆகும். அதனாலதான் சில பேருக்கு பூ வைக்கும் காய் வைக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, ஏன் கையில எனக்கு பூ வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஏர்லியாவே நான் எப்பவுமே என்னோட கார்டனிங்க ஸ்டார்ட் பண்றதுனாலதான் எனக்கு எப்பவுமே ஒரு அறுவடை வந்து கரெக்டா அந்த டைம்ல எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. அதனால இஃப் யூ ஹேவ் நீங்க சில்லி கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம க்ரோ பண்ணணும், லண்டன்ல க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையும் விதையை இப்பவே போட்டுருங்க. நான் அதை பத்தின வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. கத்திரிக்காய் எப்படி வளர்க்கறது, மிளகாய் எப்படி வளர்க்கறதுன்னு போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அது மறக்காம நீங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாவக்காய் நிறைய விதை இருக்கு. நான் இந்த பெரிய ட்ரே ஃபுல்லாவே நான் பாவக்காய் தான் போட போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இங்க லண்டன்ல பாவக்காய் விதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் அமேசான்ல 6 பவுண்டு ஈவன் தோ எனக்கிட்ட வந்து பாவக்காய் விதை இருந்தாலும் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது மத்தவங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும்ல, அந்த சப்போஸ் அது கரெக்டான விதை வருதான்னு பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு அமேசான்ல இருந்து வரவே இல்லை. அதை எப்படி இந்த காசு கேட்டு நான் 2-3 வாட்டி மெயில் அனுப்பினேன். அவங்க எனக்கு இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை. சோ நான் வந்து என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாவக்காய் கேட்டிருக்காங்க. அதனால நான் பெரிய ட்ரே ஃபுல்லாவே பாவக்காய் செடி தான் நான் க்ரோ பண்ண போறேன். உங்களுக்கு இந்த ஏசியன் பேஸ்ட் வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் எங்க வாங்கணும்னு தெரியலன்னா நான் அந்த வீடியோ நான் ஏற்கனவே மேக் பண்ணி அன்பாக்சிங் வீடியோ சொல்லி நான் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ பாவக்காய் விதை தான், அதாவது இதுல 4 விதை இந்த அகலத்துக்கு, அதாவது ஒரு ஃபிங்கர் கேப் விட்டுருக்கேன். இது வந்து இனிஷியல் ப்ராபகேஷனுக்கு மட்டும்தான். நான் இதை திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து திருப்பி நான் இன்னொரு பாட்ல மாத்தி வச்சிருவேன். இந்த ட்ரே ஃபுல்லா நம்ம இப்ப பாவக்காய் போட்டாச்சு. ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வெதர், சடனா ஒரு 2-3 நாளைக்கு நல்ல ஹீட் வரும். நம்ம ஆஹா நல்ல வெதர் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளில கொண்டு போய் வச்சுக்கோங்க, ஒரு பாவக்காய் கூட தேராது. லாஸ்ட் இயர் மே ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா கொண்டு போய் அவசரப்பட்டு பாவக்காவை வெளில வச்சேன். அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா விண்ட் எல்லாமே காலி பண்ணிடுச்சு எனக்கு. பாவக்காய் மட்டும் இல்ல புடலங்காவும் அதே மாதிரிதான். அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஏசியன் பேஸ்ட் வெஜிடபிள் இன்க்ளூடிங் ஓக்ரா அண்ட் bitter gourd or bitter melon or bottle gourd அதெல்லாம் நீங்க க்ரோ பண்ணீங்கன்னா வெளில கொண்டு போய் அவசரப்பட்டு வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் புடலங்கா. லாஸ்ட் இயர் புடலங்கா கம்ப்ளீட் சுத்தமா ஒண்ணு கூட வரல. இந்த வருஷம் என்கிட்ட ஒரு 6 சீட் தான் இருக்கு. நான் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட பழைய வருஷத்து ஒரு சீடு இருக்கு. பாப்போம், கடவுள் புண்ணியத்துல இதுவும் க்ரோ ஆகிடணும்னு நல்லா வேண்டிட்டு வைப்போம். வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். அதே மாதிரி ஓகே, இந்த சீட் பாத்தீங்கன்னா வெண்டைக்காக்குனே ஒரு புது ட்ரே, ஒரு லாங் ட்ரே. இப்போ நம்ம வெண்டைக்காய் தான் விதைக்க போறோம். சூப்பர் சீடுங்க. ஆனா எனக்கு வெண்டைக்காய் இத்தனை சீடு வேணுமா? சரி ஓகே, இதுல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காவை மட்டும், வெண்டைக்காவை நான் சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ நம்ம வெண்டைக்காவையும் விதைச்சிடலாம். எனக்கு உண்மையா சொல்றேன், ரொம்ப நாள் கழிச்சு இந்த கார்டனிங் பண்ணணும்னு நினைச்சு வெளில வரும்போதே அவ்வளோ சந்தோஷம். நான் எப்பவுமே வெதர் எல்லாம் நான் போதர் பண்ணவே மாட்டேன். என்ன வெதரா இருந்தாலும் நான் பாட்டிலே வந்து வெளில வந்து கார்டனிங் பண்ணுவேன், எவ்வளவு கோல்டா இருந்தாலும். இப்ப இந்த வைரஸ் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்ததுனால எனக்கு உண்மையாவே கொஞ்சம் வெளில போறதுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது நம்ம பாட்டிலே வெளில போய் சிக் ஆயிட்டோம்னா, அதனாலதான் நான் பாதி சீடை அடுத்த வருஷத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா துளசி போட போறோம். அதே மாதிரி நீங்க இன்டோர்ல வைக்கும் பொழுது மினிமம் தண்ணி போடுங்க, ரொம்ப ஓவரா போட வேண்டாம். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்க
அதாவது எப்படி சொல்றது, இந்த மாதிரி மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் இதெல்லாம் வந்து இங்க சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். நான் லாஸ்ட் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசைக்கிளிங்கை யூஸ் பண்ணி நான் வந்து நிறைய சீட் போட்டேன். அது ரொம்பவே வந்துச்சு. அதாவது எக் ஷெல், எக்கோட அந்த டாப் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ரீசைக்கிளிங் போடுறதுக்குள்ள அந்த கார்ட்போர்டு, அப்புறம் அந்த எக்கோட முட்டையை உடைச்சிட்டு அந்த எக் ஷெல்லையே நான் வந்து ஒரு ப்ராபகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி இப்ப நீங்க லண்டன்ல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் காம்போஸ்டோ உங்களுக்கு எந்த சாயில்லாம் கிடைக்கலனா அமேசான்ல கோகோனட் காயின் கிடைக்கும். அதாவது நம்ம தேங்காய் நாரை, நம்ம ஊர் தேங்காய் நாரை அப்படியே கட்டி கட்டியா வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு கேக் மாதிரி வச்சிருப்பாங்க. அது அமேசான்ல கிடைக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட் டேல நான் எப்படி விதைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அது அமேசான்லயே கிடைக்கும். நான் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் பாருங்க. இப்போ எனக்கு கொஞ்சோண்டு சீட் இருக்கு. இந்த துளசி வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஏன்னா இப்ப துளசி ஒரு செடி கூட இல்லை. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விதையெல்லாம். இதுக்கெல்லாம் நீங்க வந்து லாலிபாப் ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கா இல்ல லாலிபாப், அது ஒரு வுட்ல இருக்குங்க, அந்த மாதிரி அது இருக்கும். ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் நினைக்கிறேன். நான் போய் பார்த்தேன், அது இப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை, ஃபுல்லா ரன் அவுட் போல இருக்கு. அதுல நம்ம நேம் எழுதி என்னென்ன சீட் எதுல போட்டோம்னா நமக்கு அது தெரியும். ஆனா இப்போ என்கிட்ட அது நான் போன கடைக்கு எனக்கு அது கிடைக்கல. நான் போன ஹஸ்பண்ட் தான் போனாங்க. இப்ப அதுக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட்ல எழுதிட்டு இங்கேயும் வச்சுட்டு பர்மனன்ட் மார்க்கரால எழுதி ஒட்டலான் இருக்கேன். ஏன்னா ஒட்டிட்டேன்னா தான் எனக்கு தெரியும் எந்த சீடி எதை போட்டேன் அப்படின்னு, இல்லைன்னா நான் கன்ஃபியூஷன் ஆயிடுவேன். ஆனா நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரியுது இப்பவே நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்னென்ன மிஸ்ஸிங் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் போடல, மிளகா போடல, கரெக்ட். இதுல வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இதுல போட்ட இங்கதான் ஒரு ட்ரே இருக்கு. இப்ப இந்த ஒரு ட்ரேல நான் ஹாஃபா பிரிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு மிளகா செடி இருந்தா போதும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதுங்க, நீங்க சூப்பரா கார்டன் பண்ணுங்க. விட்டுறாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸே போதும். என்னோட தோட்டம் பெரிய தோட்டம்லாம் கிடையாதுங்க, ஒரு சின்ன தோட்டம்னா. லாஸ்ட் இயர் நான் எல்லா விதமான காய்கறியும் வெறும் பாட்ல போட்டுதான் நான் எல்லாம் க்ரோ பண்ணேன். நீங்க அதை பாருங்க, அந்த வீடியோவை நான் ஹார்வெஸ்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு பயங்கர கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. திருத்திட்டு இப்போ ஒரு 16K வியூ போயிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பி தான் அந்த வீடியோ போனதுக்கு. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நானு. இப்ப அதே தான் சொல்றேன். அதனால நீங்க ஒரு தோட்டம் இருந்து மண்ணுல வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பாட்ல வச்சு நல்லா வளர்க்கலாம். ஒரு சின்ன ஒரு கப்பு கிடைச்சா கூட அதுல ஏதாவது போட்டு வளர்க்க பாருங்க. அடுத்தது இது என்ன, மிளகா போட்டிருக்கேன். அடுத்தது இது போட்டுறேன், நான் வாட்டர் மெலனும் போட்டு விட்டுறேன். எனக்கு வாட்டர் மெலன் லாஸ்ட் இயர் வந்தது சரியான சந்தோஷம். அதனால இப்ப வாட்டர் மெலனும் போட்டு விட்டுருவோம். ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு 4 சீடு போட்டாலே போதும். நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா நிறைய முளைச்சிருச்சுன்னா என்னோட ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸா யாராவது வளர்த்தாங்கன்னா கொண்டு போய் இந்த பிளான்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அவங்க மத்த ஏதாவது கார்டனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு தேவையான சீட்ஸும் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நம்மளும் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குடுவை மாதிரி உள்ள சொரக்கா, அதுவும் நான் போட்டுறேன். இப்ப நான் முடிஞ்ச அளவு எல்லா சீட்ஸும் போட்டேன். நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சீட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருங்க. மேபி இந்தியாவில இப்ப பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்தியாவில ஹார்வெஸ்டிங் டைம், நம்ம லண்டன்ல இப்ப நாங்க இப்பதான் கார்டனிங் துவங்க போறோம். ஆமா கரெக்ட். நீங்க ஆடிப்பண்டம் போடும்போது நாங்க ஆடிப்பட்டம் ஆடிக்கு போடுவாங்க, ஆடிப்பண்டம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஆடிப்பண்டம் போடும் பொழுது நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நாங்க இங்க எங்களுடைய விதப்பெல்லாம் தொடங்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அதே மாதிரி என்கிட்ட நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன்.